ஓம் சாந்தி. 3/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள், யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். கேள்வி: தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எந்த ஈஸ்வரிய நியமங்களுக்கு கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: ஒருபோதும் இறைவனுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை மீறக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கோபப்படுவது, தொல்லை கொடுப்பது, அதாவது இறைவனுடைய பெயர் கெடும்படியாக நடந்து கொள்வது, அப்படிப்பட்டவர்கள் மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும். எனவே அப்படிப்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. மாயையின் புயல்கள் எவ்வளவு வந்தாலும் சரி, நோய் அதிகரித்தாலும் சரி, ஆனால் எது சரி எது தவறு என்பதை புத்தியின் மூலம் தீர்மானித்து தவறான செயலிலிருந்து சதா தப்பித்து இருங்கள். முரளியின் பாடல்: என் மனம் என்ற வாயிலாக வந்தது யாரு? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று சொன்னது யார்? தந்தை மற்றும் தாதா. தந்தை யாரு? சிவபாபா. தாதா அப்படின்னா மூத்த சகோதரர். ஆகையால ஓம் சாந்தி சொன்னது யாரு? சிவபாபா மற்றும் மூத்த சகோதரரான பிரம்மா பாபா. நம்முடைய பாரலோகிக தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன், மேலும் இந்த பிரம்மா பாபா அனைத்து குழந்தைகளின் ஆன்மீக தந்தை என்ற நிச்சயம் அவசியம் குழந்தைகளுக்கு இருக்கும். எப்பொழுது எல்லையற்ற தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது இவர் தாதா, அதாவது மூத்த சகோதரர் ஆகிறார். உங்களுக்கு பாரலோகிக தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று இந்த பிரம்மா சுயம் அவரே கூறுகிறார். அதாவது நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல, சிவபாபானுடைய ஆஸ்தி என் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றார். ஆகையால நீங்க அவரை நினைங்க. ராஜாக்களிடம் எந்த குழந்தைகளாவது பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்றால் மூதாதியரின் சொத்து என்றுதான் சொல்வார்கள். நாம் எல்லையற்ற தந்தை மூலமாக சொர்க்கம் என்ற பெரியதிலும் பெரிய சொத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நமக்கு அந்த தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். முன்னால் இருப்பதற்கான போதை கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்பதான் இருக்கும். எல்லையற்ற தந்தை மிகவும் இனிமையானவர். அவர் நம்மை ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறார். மாயை முற்றிலும் தகுதியற்றவராக ஆக்கிவிட்டது. சிலருடைய புத்தியில் ஞானம் கொஞ்சம்தான் பதிகிறது. ஆகையால் அந்த குஷி, அந்த பெருமிதம் தென்படுவதில்லை. உள்ளுக்குள் மிகவும் குஷியின் அளவு ஏறியிருக்க வேண்டும். உள்ளுக்குள் குஷி இருந்தது என்றால் அதெல்லாம் முகத்திலும் வந்துவிடும். இப்பொழுது மணமகள்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தந்தை அலங்காரம் செய்கிறார். அதாவது அந்த காலத்துல மணமகள்களுக்கு நல்ல அலங்காரம் செய்வாங்க. ஆகையால பாபா ஒவ்வொரு ஆத்மா, ஒவ்வொரு மணமகளுக்கும் அலங்காரம் செய்கிற அப்படின்றார். அந்த அலங்காரம் கூட, அதாவது மணமகளுக்கு செய்யக்கூடிய அலங்காரத்துக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா சோலா ஸ்ருங்கார் அப்படின்வாங்க ஹிந்தியில. அப்படின்னா அந்த 16ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா முழுமையான அலங்காரம். 16ன்றது ஒரு முழுமையான அலங்காரம் அல்லது 100% அலங்காரம்.
அதாவது அந்த காலத்துல ஏதாவது 100% உண்மை அல்லது நல்லது அப்படின்னா 16 நல்லது, 16 முழுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16ன்ற வார்த்தை பல இடங்கள்ல இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கிருந்து எடுத்திருக்காங்க? இப்போ பாபா நம்மளை அலங்கரித்து 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆக்குறார், முழுமையானவர்களாக ஆக்குறார். இங்கிருந்து தான் அந்த வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்பொழுது நீங்கள் அசுர மடியில் இருந்து ஈஸ்வரிய மடியில் வந்திருக்கிறீர்கள். ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். இது ஒரு அதிசயமாகும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும், வழி சொல்ல வேண்டும். உலகத்தில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை எப்படி எடுத்துக்கொள்வது என்று இதுபோல் வாயினால் சொல்பவர்கள் யாரும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசவே மாட்டாங்க. ஆகையில அவங்க வாயில இந்த வார்த்தைகள் வரவும் வராது அப்படின்றார். யாருடைய தீய சகவாசமாவது ஏற்பட்டு விட்டது என்றால், தந்தையினுடையவராக ஆன பிறகு தந்தையின் கையை விட்டுவிட்டால் மிகவும் பாவாத்மா ஆகிவிடுவோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். எப்படி யாரையாவது கொலை செய்து விட்டார்கள் என்றால் பாவம் ஏற்படுகிறது. அந்த பாவம் கூட சிறியதுதான். இங்கு தந்தையினுடையவரான பிறகு கை விட்டு விடுகிறார்கள் என்றால், உறுதி எடுத்த பிறகு விகாரியாகி விடுகிறார்கள் என்றால் பாவம் அதிகமாகிவிடும். இந்த சூக்ஷ்மங்கள் எல்லாம் உலகத்தினருக்கும் தெரியும், பக்திலையும் சொல்லுவாங்க. அதனால எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒயிட் ட்ரெஸ் அணிவது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மிகவும் பாவாத்மா ஆக வேண்டி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாபா இங்க எந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க. உலகத்துல கொலை செய்தாங்க அப்படின்னா அது ஒரு பாவம் ஏற்படுது. ஆனால் அது கூட சிறியதுன்றார். இங்க பாபாவினுடையவராக ஆன பிறகு கையை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப விகாரி ஆயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பாவாத்மா ஆயிடுவாங்க அப்படின்றார். ஞானத்தில் ஏற்படும் அளவிற்கு அஞ்ஞான காலத்தில் அவ்வளவு பாவம் ஆகுவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை, தெரியாது. அதனால இறைவன் கூட மன்னிச்சிடுவார், பாவம் தெரியல, தெரியாம செய்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார். ஆனாலும் அதன்படி நடக்கல அப்படின்னா கண்டிப்பா தண்டனை அதிகமாகும் தானே. தெரிஞ்சு செய்த மாதிரி தானே. அவங்க தெரியாம செய்தாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சு செய்றீங்கன்னா கண்டிப்பா அதை விட இங்கு தண்டனை அதிகமா தானே இருக்கும். யாரையும் பாபா பயமுறுத்தல, எச்சரிக்கையாக இருப்பதற்கு சொல்றார். மனிதர்களுக்கு கோபம் வருவது சாதாரண விஷயம். இங்கு நீங்கள் யார் மீதாவது கோபப்பட்டீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையாகிவிடும். மனநிலை முற்றிலும் தாழ்ந்துவிடும். ஏனென்றால் இறைவனின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தூய்மையாக வேண்டும் என்று தர்மராஜரின் கட்டளை கிடைக்கிறது. நீங்கள் இறைவனுடையவராக ஆன பிறகு சிறிதளவு கூட அவருடைய கட்டளையை அவமதித்தீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏறிவிடும். இதைவிட சூக்ஷ்மமான இன்னொரு விஷயத்தை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மதுபனுக்கு யார் ஹெட் பிராமணி பார்ட்டியை அழைத்து கொண்டு வருகிறாரோ அவருக்கு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒருவர் கூட கையை விட்டுவிட்டார், விகாரியானார் என்றால் அதனுடைய பாவம் அழைத்து வந்தவர் மீது வந்துவிடும். மதுபனுக்கு பார்ட்டியை கூட்டிட்டு வரணும். ஆனா எப்படிப்பட்டவர்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாம என்ன நினைப்போம், 1 வருஷம் நியமத்தை கடைபிடிச்சிருந்தால் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனா பாபா என்ன சொல்றார், மதுபனுக்கு
இறைவனை சந்தித்த பிறகும் அவங்க கைவிடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள தான் கூட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்கான்னு பார்த்துட்டு தான் கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா, அந்த தண்டனையும் கூட்டிட்டு வரவங்க மீது தான் அப்படின்றார். நாம என்ன நினைக்கிறோம்? சரி நியமத்த கடைப்பிடிக்கிறாங்க. மதுபனுக்கு போயிட்டு பாப்தாதாவ மீட் பண்ணிட்டாங்க. அங்க பரிவாரத்த எல்லாம் பார்த்தாங்க. அந்த வாயுமண்டலத்துல வந்தாங்க அப்படின்னா, பக்கா ஆயிடுவாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். இருந்தாலும் சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமான விஷயத்தை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த லட்சியமும் இருக்கணும். அப்படிப்பட்ட யாரையும் இந்திர சபைக்கு அழைத்து வரக்கூடாது. அப்போ அவங்கள கேட்டு எழுதிதான் வாங்கணும். நீங்க என்னைக்குமே கைவிட மாட்டீங்க தானே? கடைசி வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் பாபா குழந்தையாக இருப்பீங்க தானே? விகாரி ஆக மாட்டீங்க தானே? நியமங்கள் கடைபிடிப்பீங்க தானே? அப்படிலாம் கேட்டுட்டு தான் கூட்டிட்டு போகணும். ஒரு சில ரத்தினங்கள் மிகவும் மதிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். ஒரு சிலரோ சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது சிவனுக்கு ரோஜா மலரையும் அர்ப்பணிக்கிறாங்க, எருக்கம் பூவையும் அர்ப்பணிக்கிறாங்க. அதனுடைய ரகசியம் என்னன்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாமே சங்கம யுகத்தினுடைய அந்த பிராக்டிக்கல் லைஃப் தான். நீங்கள் ஞான கங்கைகள், பாபாவோ கடலாக இருக்கிறார் அல்லவா? இந்த பிரம்மா பிரம்மபுத்ரா பெரியதிலும் பெரிய நதி ஆவார். நான் எவ்வளவு நறுமணம் கொடுக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். தப்பும் தவறுமாக ஒன்றும் பேசுவதில்லை தானே? கோபப்படுவதில்லை தானே? தந்தை அனைத்தையும் நடத்தை மூலமாகவே புரிந்து கொண்டு விடுவார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக உள்ளத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. ஒரு தந்தைக்கு கீழ்ப்படியாத குழந்தை இருந்தார் என்றால், இப்படிப்பட்ட மகன் இல்லாமல் இருந்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லுவார். அதுபோல் இங்கேயும் எவ்வளவு தந்தையின் பெயரை கெடுக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடக்கிறதில்ல, நடத்தை மீது கவனம் இருக்கிறதில்ல. அப்ப கெட்ட பேர் யாருக்கு? அப்ப பாபாவும் என்ன நினைப்பாரு? இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாம இருந்திருந்தாலே நல்லா இருக்கோ அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறார். இதற்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று சொல்லப்படுகிறது. இவர் நல்ல குழந்தை, அவர் கெட்ட குழந்தை என்று பாபா புரிய வைக்கிறார். ஆஸ்தி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? இந்த ஞான மார்க்கத்தில் நியமங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறது. இங்கு பாபாவிடமோ முற்றிலும் தூய்மையானவர்கள் வேண்டும். தூய்மை இல்லாதவர்கள் யாரும் இங்கு அமர முடியாது. இல்லையென்றால் கல்புத்தியாக ஆகிவிடுவார்கள். தந்தை ஒன்றும் சாபம் கொடுப்பதில்லை. இதுவோ ஒரு நியமம் ஆகும். பிறகு எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று தந்தை கூறுவார். கர்மேந்திரியங்கள் மூலம் ஏதாவது பாவம் செய்தார்கள் என்றால் செத்தார்கள். மன அளவுல வந்தாலும் பரவாயில்ல, கர்மேந்திரியத்துல அந்த பாவம் நடந்துவிடக் கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலம் அந்த பாவம் செய்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், செத்தீங்க. அப்படின்னா ஞானத்துல இருக்க மாட்டீங்க. இது மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். தந்தையினுடையவராக ஆனீர்கள் என்றால் மாயை ராவணன் உங்களுக்கு மிகவும் தொல்லை கொடுப்பான். நிறைய புயல்களை கொண்டு வருவான். இப்பொழுது உங்களுக்கு எது சரி எது தவறு என்ற புத்தி கிடைத்திருக்கிறது. வேறு யாருக்குமே சரி எது தவறு எது என்பது பற்றிய புத்தி இல்லை. அனைவருக்கும் விநாச காலத்தில் விபரீத புத்தியாகிவிட்டிருக்கிறது.
அன்பு இல்லாத புத்தி ஆகிவிட்டிருக்கிறது. அதனால எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. தவறான முடிவெடுப்பாங்க, தவறான வழியில போறாங்க. இதெல்லாம் விநாச காலத்துல விப்ரீத் புத்தி தான். அன்பு புத்தி உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப இருக்கிறது. அன்பு புத்தி உடையவர்கள் தந்தையின் சேவையை மிகவும் நன்றாக செய்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஈஸ்வரனுடைய குழந்தையாகி சிறிதளவு கூட அவருடைய கட்டளையை அவமதிக்க கூடாது. இந்த கர்மேந்திரியங்களினால் எந்த ஒரு கெட்ட கர்மமும் செய்யக்கூடாது. தப்பும் தவறுமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நல்ல குழந்தையாகி தந்தையின் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ட்ரஸ்டியாகி தன்னுடைய இல்லற விவகாரங்களை பராமரிக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் என்ன நியமங்கள் இருக்கிறதோ அதன்படி முழுமையாக நடக்க வேண்டும். எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொண்டு மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரதானம். தவித்துக் கொண்டிருக்கும் யாசகர்களின் தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களினாலும் நிரம்பியவர் ஆகங்கள். எப்படி அலைகளில் அடித்து செல்லப்பட்ட அல்லது மூழ்கி கொண்டிருக்கும் ஆத்மா ஒரு சிறு குச்சியின் உதவியை தேடுகிறது. அலைகள் அல்லது வெள்ளம் யாரையாவது அடிச்சிட்டு போயிடுது அப்படின்னா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்குமா, சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அது சின்ன குச்சியா இருந்தாலும் அதை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. பழமொழியே இருக்கு, மூழ்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறு குச்சியின் ஆதரவு அப்படின்னு. அதுபோல துக்கத்தின் ஒரு அலை வரட்டும், அப்போது பாருங்கள், சுகம் சாந்தியை யாசிக்கக்கூடிய அநேக ஆத்மாக்கள் துடித்து கொண்டே உங்கள் முன்னால் வருவார்கள். அப்படிப்பட்ட தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்கு தங்களை அத்தீந்திரிய சுகம் மற்றும் சர்வ சக்திகளினால் சர்வ கஜானாக்களினால் நிரப்புங்கள். அனைத்து பொக்கிஷங்களும் எவ்வளவு சேமிப்பாகி இருக்க வேண்டும் என்றால் அதன் மூலம் உங்களுடைய மனநிலையும் நிலையாக இருக்க வேண்டும். மேலும் மற்ற ஆத்மாக்களையும் நிரம்பியவர்களாக ஆக்க முடிய வேண்டும். ஸ்லோகன். நன்மையின் பாவனை வைத்து படிப்பினை கொடுங்கள். அப்போது அந்த படிப்பினைகள் உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்கும். அவ்யக்த சமிகை. முகமலர்ச்சியில் இருப்பது என்பது ஞானத்தின் குணம். இதில் ஆன்மீக தன்மையை மட்டும் சேர்க்க வேண்டும். முகமலர்ச்சியின் சம்ஸ்காரமும் கூட ஒரு வரதானமாக இருக்கிறது. அது உரிய நேரத்தில் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கும். யார் சுயம் சதா முகமலர்ச்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் யார் எப்படிப்பட்ட மனமுடையவராக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். சரளமான சுபாவம் உடையவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான மலர்ந்த முகத்தின் மூலம் பாரமான வாயுமண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்கி விடுவார்கள். ஆகையால ஈஸி நேச்சர் இருக்கணும். அப்போ எப்பவுமே முகமலர்ச்சியில இருக்க முடியும். ஈஸி நேச்சர் இல்லை, சரள சுபாவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா மலர்ந்த முகம் இருக்காது. ஆகையால
உலகத்துல கூட சில பேருக்கு மலர்ந்த முகம் இருக்கு. ஆனா ஆன்மீக தன்மையை சேர்க்கணும் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு சம்ஸ்காரம் இருந்ததுன்னா, அதுவும் ஒரு வர்தானம் அப்படின்றார். ஆகையில தேவையான நேரத்துல உங்களுக்கு சஹயோகம் கொடுக்கும். பாரமான வாயுமண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்க முடியும். ஆகையால சதா முக மலர்ச்சியில இருக்கணும். பயிற்சி செய்யுங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி